ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம vlog வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃப்டர்நூன் லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வந்து நேற்று தான் சிக்கன்லாம் எடுத்து பிரியாணிலாம் செஞ்சேன். அதனால் இன்றைக்கி வெஜ்ஜு தான் சமைக்க போகிறேன். இனிமேல் நான் என்னென்ன வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. காலையிலே நான் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன். செடிக்கெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு குளிச்சுட்டு ரெடியாக இருக்கேன். என் செடியையும் காமிக்கிறேன், என்னோடய தோட்டம் அப்டேட்டும் காமிக்கிறேன். நான் என்னென்ன செடி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன், என்ன வேலைகள் இருக்குது, இப்படி ஆஃப்டர்நூனில் ஒரு 11 o'clock அப்புறம் நான் என்னென்ன வேலைகள் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய செடி எல்லாம் ரொம்ப ரொம்ப குட்டி செடி, அழகாக இருக்கும். எல்லோரும் வாங்க பார்க்கலாம். சாதம்லாம் வச்சுட்டேன். அரிசி ஊற வச்சு எலக்ட்ரிக் குக்கரில் வச்சு டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த வேலை முடிஞ்சிருச்சு. பருப்பும் வேக வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை குழம்பு வைக்கலான்ட்டு இப்போ போகிற முருங்கைக்கீரை பறிக்க. நம்ம தோட்டத்துலேயே இருக்குது முருங்கை கீரை பறிக்க போகிறதுக்கு முன்னாடி என்னோடய செடியெல்லாம் பாருங்கள். இது அக்லோனிமா வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் இப்போ தான் குட்டி குட்டியாக இருக்குது, கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இது எல்லாமே மணி பிளான்ட்டு. இதுதான் வந்து பர்பிள் ஹார்ட், செம்மையாக இருக்கும். இது வச்சா நிறைய வளர்ந்துடும். அங்கே ஒரு பெரிய செடி இருக்குது, காமிக்கிறேன் பாருங்களேன். இது ரியோ பிளான்ட்டு. இது எல்லாமே ரியோ தான் வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சம் புல் மாதிரி என்கிட்ட கொஞ்சம் ஒரு பீஸ் இருந்துச்சு, அதை அடியில் போட்டு விட்டேன். இன்னும் புல் முளைச்ச மாதிரியே நல்லா இருக்குது. இது நெஜ புல் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் புல் மாதிரி ஒரு மேட் விற்கும்ல, அது. எப்பயும் போல் நம்ம வாத்துக்குட்டி நிறைய செடி வச்சுருக்குது. இதெல்லாம் என்னோடய குட்டி குட்டி செடிகள். இதுதான் அந்த பர்பிள் ஹார்ட் சொன்னேன் இல்லைங்களா, அது வளர்ந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது ஒரு இதுதான் வச்சுருந்தாங்க ஒரு கப்பில். இந்த ஒன்று தான் கொடுத்தாங்க. இது ஒன்று தான் கொடுத்தாங்க. அதை வச்சுட்டேன். இப்போ 1 மாதம் ஆச்சு வச்சு, நல்லா பெருசாக வந்துருச்சு. இது நம்ம குட்டி பட்ரோஜா செடி, டேபிள் ரோஸ். இது கொஞ்சம் பூத்து முடிச்சிட்டாங்க. மேலேயும் வச்சுருக்கேன். மேலேயும் மணி பிளான்ட்டு, ஃபேர்னு. இந்த பக்கம் பார்த்தா தெரியும், இப்படியே பார்த்தா தெரியும் பாருங்கள், ஆரஞ்சு கலர் டேபிள் ரோஸ். இது வந்து என்னோட பிங்க் டேபிள் ரோஸு, மணி பிளான்ட்டு. இதெல்லாம் நான் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கிற செடி. இது என்னோட குட்டி கொய்யாக்கா செடி, பப்பாளி செடி, ஸ்டார் ஃப்ரூட்லாம் உள்ளார வச்சுருக்கேன். உள்ளே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து என்னோட சந்தன மல்லி செடி நான் வச்சுருக்கேன். இது மாடிக்கு ஏறுது. இப்படியே ஏற்றி விட்டுருவேன். மேலே மொட்டை மாடிக்கு ஏறணும். இவர் ஏற்றி வச்சுருக்கேன். நிறைய மொக்கெல்லாம் வச்சுருக்கு பாருங்க, அழகா ஐயோ இருக்குது பாருங்க. நல்ல செம்ம வாசமாக இருக்குங்க. இது பூத்ததை காமிக்கிறேன். நல்லா இருக்குது. கொஞ்சம் இந்த வெயிலில் வாடிடுச்சு. மொக்கு பாருங்கள், நல்லா பெரிய பெரிய மொக்கா வைக்கிது. நல்லா அழகாக இருக்குது. இது மேலே ஏறிச்சுன்னா நல்லா பூக்கும். அதனால் இங்கே வச்சுருக்கேன். 2 செடி வாங்கி வச்சேன். இது வந்து ஹெக்ஸோரா பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய மொக்கு வச்சுருக்கேன், ரெட் கலரு. இது வந்து கத்தாழை வச்சுருக்கேன். இது என்னோடய குட்டி துளசி மாடம், அழகாக இருந்துச்சு. எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். இதை உள்ளார தான் வச்சேன். வெயிலில் பட்டாதான் இது நல்லா வருது. வெயில் இல்லைன்னா இது அப்படியே சோர்ந்து போயிடுது. நான் உள்ளார வச்சுருக்கேன் பாருங்கள், கிரில்லுக்கிட்ட. அதை சிட் அவுட்டில் வச்சாக்கா இது நல்லா இல்லை. நல்லா வெயிலில் தூக்கிட்டு வந்து வச்சுருக்கேன். கத்தாழை செம்மையாக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய கத்தாழை. இதை வச்சு ஏதாவது டிஷ் பண்ணணும். காரக்குழம்பு வைப்பாங்க, இல்லைனாக்கா மோரில் போட்டு குடிப்பாங்க. நல்ல நல்ல மடல் பாருங்கள், எவ்வளோ பெரிய மடல். சூப்பராக வந்திருக்குல்ல, நல்லா பெரிய மடலாக இருக்குது. உள்ளார வந்து அந்த ஜெல் மாதிரி இருக்குல்ல, அது நல்லா பெருசாக இருக்கும் போல். அந்த இது இதை கட் பண்ணால் நல்லாயிருக்கும், அதை பண்ணலாம். பாருங்கள், நான் பிளான்ட் ஹண்டிங். ரோட்டில் போகும்போது இது நிறையா முளைச்சிருந்துச்சு. இந்த குட்டி குட்டி சன்ரோஸ் மாதிரி இருக்கும்ல, அது முளைச்சிருந்தது சிப்காட் பக்கம். அதை ஃபுல்லாக நான் பறிச்சுட்டு வந்து குட்டி தொட்டியில் வச்சுருக்கேன். இது முளைச்சோடனே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது எப்படி பூக்குதுன்னு. அழகழகாக இருக்கும். குட்டி குட்டி சன்ரோஸ் மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம முருங்கை மரம். இதுலேருந்து கொஞ்சம் கீரை பறிச்சுட்டு போயிட்டு நம்ம இன்றைக்கி குழம்பு வச்சிடலாம். சூப்பராக இருக்குங்க இந்த முருங்கைக்கீரை. அப்படியே பருப்பு சாப்பிட்ற மாதிரி இருக்குது, நெய் பருப்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேருந்து சூப்பராக நம்ம கீரை பறிச்சிக்கலாம். இது என்னோடய அரளி செடி. இங்கெல்லாம் இருக்கும். இதான் மொக்கு வச்சுருக்கு நிறையா. நான் சாமிக்கு பறிச்சிட்டேன். இப்போ
இப்போ தான் குட்டியாக ஒரு மல்லிகை செடி வாங்கிட்டு வந்தேன். அது அழகாக பூத்துருக்கு. சூப்பராக இருக்கா? இது என்னோட எலுமிச்சங்காய் செடி இப்போ தான் வச்சுருக்கேன். ஏன்னா புது வீடுன்றதால நான் இப்போ தான் தோட்டம் போடவே ஆரம்பிச்சிருக்கேன். மருதாணி பூச்சா இருந்துன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வெட்டி விட்டு இப்போ தான் துளுக்குது. இது வந்து அடுக்கு நந்தியாவட்டை. இது வந்து டேபிள் ரோஸ். எவ்வளோ செடி வச்சாலும் டேபிள் ரோஸ் தான் அழகாக. இன்னும் ஒரு டேபிள் ரோஸ் கட்டுற பாருங்க, செம்மையாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதில் நான் எல்லா கலரும் வச்சுருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு கலரும் தனித்தனியாக தொட்டியில் வச்சுருந்தேன். அது நல்லா வளர்ந்துருச்சுன்னு கட் பண்ணேன். அதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு தொட்டியில் வச்சேன் பாருங்கள். ஏன்னா இது எப்பயுமே பேக்கப் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கலர் இல்லை அப்படின்ட்டு நம்ம வருத்தப்படக்கூடாது. பார்த்தாக்க தொட்டியில் இருக்கும். நம்ம அப்பப்போ இந்த மாதிரி இதுலேருந்து நம்ம எத்தனை கப்பில் வேணால் நம்ம எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு செடி எப்பயுமே நம்ம கூடவே இருக்கும். இது வந்து ஓமவல்லித்தழை. குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கும் நல்லாயிருக்கும், பெரியவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இந்த வாசம் இருந்தாலே கொசு வராதுன்னு சொல்லுவாங்க. நம்மளே கூட இதை எடுத்து சாப்பிட்டோன்னா சளி பிடிக்கிறதுக்கு நல்லது. சளி பிடிச்சின்னா இதை கஷாயம் வச்சு குடிச்சிங்கனாக்கா சூப்பராக சரியாயிடும். இது எப்பயும் போல் போகன்வில்லா பூத்துருக்கிறாரு. இந்த மழைக்கு கொட்டிட்டு புதுசாக அப்போ தான் துளுத்துருக்குது. இது நம்ம பப்பாளி மரம். இங்கேருந்து பார்த்தா எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். டேபிள் ரோஸ் தொங்குறதுல மேலே சூப்பராக இருக்கா? அப்படியே மேலேயும் ஆல்மண்டா வச்சுருக்கேன். இல்லை இப்போ நம்ம முருங்கைக்கீரை பறிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போயிடலாம். சூப்பராக முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்துட்டேன். எவ்வளோ நல்லா கொழுந்தாக பறிச்சுட்டு வந்துருக்கேன். ரொம்ப முத்தவும் இல்லை, ரொம்ப கொழுந்தும் இல்லை. மீடியமாக பறிச்சாதான் டேஸ்ட் இருக்கும். ரொம்ப முத்திச்சுன்னா அந்த கிட்டிப்பு டேஸ்ட் போயிடும். கீரையில் வந்து ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரும், அது போயிடும். ரொம்ப கொழுந்தாக இருந்தாலும் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். இது கரெக்டாக இருக்க. இந்த மாதிரி நான் பறிச்சுட்டு வந்துருக்கேன். செம்மையாக ஒரு குழம்பு வைக்க போகிறோம். முருங்கைக்கீரை குழம்பு எப்படி வைக்கணும்னா இந்த பசுமை மாறக்கூடாது. இப்போ நம்ம கீரை கலர் எப்படி க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த க்ரீன் கலர் மாறாமல் குழம்பு வைக்கணும். கீரையோட கலர் மாறக்கூடாது. அதே சமயம் அது வெந்திருக்கணும். ரொம்ப நேரம் வேக போடக்கூடாது முருங்கைக்கீரைன்னு சொல்லுவாங்க. அகத்திக்கீரையை நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். முருங்கைக்கீரைக்கு நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. அது மாதிரி கலர் மாறக்கூடாது, க்ரீன் கலரு. அது மாதிரி இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். வாங்க. கீரையெல்லாம் நல்லா உதறிடுங்க. ஏன்னா பூச்சி இருக்கும். நல்லா உதறிட்டு நல்லா அழகாக இந்த மாதிரி ஆஞ்சிட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. செம்மையாக சத்தம் போட்டுட்ருக்காங்க. பக்கத்துலலாம் பில்டிங் கட்டுறதால சவுண்டு இருந்துக்கிட்டே இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குழம்பு எப்படி வைப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் இந்த மெத்தடில் தான் வைப்பேன். இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டுருங்க. இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி போடுங்க, நல்லது, உடம்புக்கு நல்லா செரிமானம் ஆகும். அதுக்காக நான் இஞ்சி சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிடலாம். அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை எடுத்து அப்படியே ஊற்றிக்க வேண்டியதுதான். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு அவ்வளோதான் நான் போடுவேன். இது குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன், தனி மிளகாத்தூள் போடல. இது குழம்பு மிளகாத்தூள். அப்போ தான் நம்ம எல்லாமே போட்டு அரைச்சிப்போம், நல்லா வாசமாக இருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம கீரையை வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி கீரையை அள்ளி வைக்கக்கூடாது. நல்லா குழம்பு கொதிக்கிறப்ப அள்ளி வச்சிங்கன்னா ஒரு கொதி வந்த உடனேவே முருங்கைக்கீரை வெந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன். இல்லை இப்போ மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். இது வந்து சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 சின்ன வெங்காயம். சோம்பை நுணுக்கிட்டு அதில் சின்ன வெங்காயத்தை வச்சு நசுக்கி அந்த கீரை மேலே வச்சு நல்லா வேக வச்சுன்னு வச்சிங்களேன், கம்மன் இருக்கும் வாசம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் லைட்டாக பெருங்காயம் போட்டுட்டு சோம்பு நுணுக்கி வச்சுருக்கேன். 2 சின்ன வெங்காயத்தையும் போட்டு நசுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சோம்பை நுணுக்கிட்டு அது கூட 2 சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு ஓட்டிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். அதை போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 கொதி வந்த உடனேவே எடுத்துடலாம். இப்போ இந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பூனால், ஒரு டீஸ்பூனால் சின்ன ஸ்பூன் சர்க்கரை போட போகிறேன். அப்போ தான் அந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்கும். நிறைய எல்லாம் போட வேண்டாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டாலே இந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். சில சமயம் கசப்பு கீரையாக இருந்தால் கூட அது கூட போயிடும். இதில் ரொம்ப கீரையை கொதிக்க வச்சுன்னு வச்சிங்க, கசப்பு தன்மை உண்டாயிரும் முருங்கைக்கீரை. அதனால தான் ஒரு 2 கொதி வந்த உடனே கீரை வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு இறக்கிடணும். சூப்பராக இருக்குது பாருங்கள். பசுமை நிறம் மாறாமல் சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை குழம்பு செம்மையாக இருக்கும். வாரம் ஒரு தடவை சாப்பிடுங்க. உங்களுக்கு அயன் டிஃபிஷியன்சியே வராது, முடி கொட்டாது, ஸ்கின்லாம் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணேன். குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணி நல்லா காரம் போட்டு பொரிச்சு வச்சுருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. தான் காம்பினேஷன்.
சமைச்சி வச்சுட்டு எனக்கு நிறைய வேலை இருந்தது, உடனே சாப்பிட முடியாது. துணியெல்லாம் காய வச்சுட்டு இங்கே மேல் வீடெல்லாம் நல்லா கூட்டணும். கூட்டி பெருக்கிட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றலை, மேலே கீழே தண்ணி ஊற்றிட்டு எங்களுக்கு மேலே கொஞ்சம் செடி வந்து பேலன்ஸ் இருந்துச்சு, தண்ணி ஊற்றாமல் தண்ணி ஊற்றிட்டு துணியெல்லாம் காய வச்சுட்டேன். இந்த ஸ்டாண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு, இதில் தான் நான் காய வச்சுக்குவேன். இது மழை வந்தாலும் காற்றடிச்சாலும் எதுவுமே பிரச்சனை இல்லை. நல்லா போட்டுட்டு நல்லா சுருக்கம் இல்லாமல் போட்டுட்டு கிளிப் போட்டுட்டாக்கா அழகாக காஞ்சிடுது. கரெக்டாக இது ஸ்டாண்டை வைக்கணும், இல்லைன்னா காற்றுல ஓடி போயிடும். உள்ளே போகலாம். மிஷினில் துணி போட்டிருக்கேன். இது ஒரு லோடு போட்டு காய வச்சுட்டேன். இன்னொரு லோடு ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே போக வேண்டியது தான். எவ்வளோ துணி காய வச்சாலுமே நம்மளுக்கு இன்னும் ஒரு லோடு கரெக்டாக இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதுவே நம்மளுக்கு பெரிய டென்ஷனாக இருக்கும். இப்போ தான் நம்ம துணியெலாம் காய வச்சிட்டோம், இனிமேல் துணியே இல்லை அப்படின்னு இருக்க முடியாது. போய் பார்த்தா இன்னொரு பக்கெட் துணி ரெடியாக இருக்கும் நம்மளுக்கு. செடியெல்லாம் எப்படி ஹெல்த்தியாக இருக்கு பாருங்கள். நான் அப்பப்போ செக் பண்ணிப்பேன், செடியெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஏதாவது வீணாக போயிடுச்சுன்னா எடுத்துகிட்டு புது செடி வச்சுருவேன். தண்ணி ஊற்றாமச்சுன்னா ஊற்றிடுவேன். ஏதாவது காஞ்சி போயிருந்துன்னா அதெல்லாம் கட் பண்ணி விடுவேன். இதெல்லாம் நான் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். செடி வைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு டெய்லி ஒர்க்கு. இது எக்ஸ்ட்ரா ஒர்க்காக இருந்தாலுமே ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான வேலை எதுன்னா செடியெல்லாம் பார்த்துக்கிறது, அதுக்கு தண்ணி ஊற்றுறது, அது பூ பூக்கிறத பார்த்து ரசிக்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்பயுமே சமையல் இருந்தால் நம்மளுக்கு டென்ஷனாக இருக்கும். நம்மளுக்குன்னு ஒரு செக்ஷன் வச்சுக்கணும். இந்த மாதிரி கார்டனிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது பாருங்கள், டேங்கிள் கார்ட்டு செம்மையாக வளர்ந்துருப்பாருங்களா, கிரேப்ஸ் மாதிரி இருக்கும். இந்த செடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அல்மண்டாவும் நல்லா முக்கு வச்சுருக்கு. எல்லாத்தையுமே ஏற்றி விடணும். இதுக்கு கீழே ஒரு பந்தல் மாதிரி போடலான் இருக்கேன். பந்தல் என்ன வலை மாதிரி கட்டிட்டு அதில் படத்தி விட்டுட்டோன்னு வச்சுங்க. ஆல்மண்டாவை மேலேருந்து கீழேருந்து பார்க்கும்போது நல்லா அழகாக இது படந்து கீழே வந்திருக்கும். நிறைய எல்லோ பூ பூக்கும். மேலேயும் கொஞ்சம் செடி வச்சுருந்தேன், காகிதப்பூ செடி. அதுக்கு அங்கிள் தண்ணி ஊற்றுனாங்கன்னா என்னன்னு தெரியல. செக் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றிடணும். நிறைய செடியெலாம் நான் மேலே வைக்கல, ஏன்னா இது ரெண்டுத்துக்கே என்னால் தண்ணி ஊற்ற முடியலை. ஏறி வந்து கால் வலி ரொம்ப இருக்குது அப்படின்றதால இது மட்டும் வச்சுருக்கேன். எப்படி பூத்துக்கு பாருங்கள். இது எதுக்கு வச்சுருக்கேன்னா மேலே வச்சு அப்படியே கீழே படத்தி விட்டோம்னா மொட்டை மாடியிலேருந்து கீழே அப்படியே தொங்கும். நிறைய ஃப்ளவர் வச்சுருக்கோம், செம்மையாக இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த சமயத்தில். யாரும் ரொம்ப நடமாடலை. வீடுலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நல்லா இருந்துச்சு கொஞ்சம் நேரம். கிளைமேட் என்னவோ லைட்டாக மழை வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் நான் கிளம்பிட்டேன் கீழே. அவ்வளோதான் நம்மளுக்கு ஒர்க்கு. இதுமாதிரி பசிக்குது ரொம்ப. சாப்பிட போகிறேன். செம்மையாக இருக்குது முருங்கைக்கீரை. எனக்கு பிடிச்ச முருங்கைக்கீரை குழம்பு. பொட்டேட்டோ ஃப்ரை வந்து அங்கிளுக்கு வச்சேன். எனக்கு வந்து நேற்று பிரியாணி செஞ்சுட்டு அதுக்கு ஒரு தக்காளி ஸ்வீட் பச்சடி வச்சேன். தக்காளி ஸ்வீட் பச்சடியில் ஆப்பிளும் போட்டு வச்சேன். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. முஸ்லீம்ஸ் கல்யாணத்தெல்லாம் வச்சுருவோம் பார்த்தீங்களா, தக்காளி பச்சடி ஸ்வீட் போட்டு அதுதான் அன்றைக்கி வச்சு நான் தொட்டுக்க போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட என்னோடய விளாகை முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.